உடனுக்குடன் நேரலை. கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை என்ற அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கடல்சார் தகவல் மையம் கள்ளக்கடல் எச்சரிக்கை ஏற்கனவே விடுத்திருந்தது. இந்நிலையில் கடல் சீற்றத்தால் படகுகளை கரையில் நிறுத்திவிட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை என்ற அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. குமரி கடற்கரை பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் 2 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெயகரன். ஜெயகரன், இப்ப குமரிக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடல் சீற்றமா இருப்பதாகவும் சொல்லப்படுது. இது பற்றி விரிவா சொல்லுங்க. நிச்சயமா பூர்ணிமா, அதாவது தற்போது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி உள்ளது. அது கன்னியாகுமரி அண்டை மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா, அதாவது தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் கடந்த மே மாதம் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கடல் சீற்றம் காரணமாக அப்போது பலமான ஒரு எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் எச்சரிக்கையின் மீது லெமுரியா பீச்சில் திருச்சியைச் சேர்ந்த 5 பயிற்சி மாணவர்கள் உயிர் பலியானார்கள். இதே போன்று குளச்சலில் சென்னையை சேர்ந்த 2 பேர் கடற்கரையில் உயிர் பலியானார்கள். எனவே இப்போது உள்ள எச்சரிக்கை மீண்டும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் உயிரிழப்பு வரக்கூடாது என்ற எண்ணத்துடன் எச்சரிக்கை கடுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதே போல் வானிலை ஆய்வு மையமும் 2 நாட்களுக்கு கடல் பகுதிகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம், மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மீனவர்களும் 2 நாளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். குமரி கடல், மன்னார் வளைகுடா, லட்சத்தீவு, கேரள கடல் பகுதிகளில் அதாவது 2.6 மீட்டர் உயரத்துக்கு ராட்சச அலைகள் எழும்பக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று சுற்றுலா பயணிகளும் கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் பார்த்தீர்கள் என்றால் குளச்சலை பொறுத்தவர்கள் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. படகுகள், மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் ஒதுக்கியுள்ளனர். இதே போன்று தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களிலும் படகுகள் அனைத்தும் கரை ஒதுக்கப்பட்டுள்ளது. கடற்கரை முழுவதும் இன்னும் சற்று நேரத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட இருக்கின்றனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயகரன்.